தமிழ்நாட்டில் உள்ள நம்ம சமுதாய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் செட்டியார் சங்கத்தை துவக்கி இன்று மிகப்பெரிய சக்தியாக மாறி இருக்கிறது என்பது இந்த சந்தேகம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நம்ம சமுதாய மக்கள் அனைவரும் தான் காரணம். இது 5வது வருடமாக தெலுங்கு நடக்கிறது. இது இந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. காலம்பரம் பார்த்திங்கன்னா செஸ் போட்டி, கேரம் போர்டு போட்டி எல்லாம் காலம்பரம் 8:30 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் மத்தியானம் வரைக்கும். அதாவது 2 மணிக்கு கோல போட்டி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 மணிக்கு மேலே நம்ம விழா ஆரம்பம். 3 மணிலேருந்து தான் விழா ஆரம்பம். 3 மணிக்கு முதலில் நம்ம குலதெய்வம் நிம்மதா தேவியோடைய பூஜை நடைபெறும். அதை தொடர்ந்து வீர விளையாட்டு நடக்கும். அதுக்கு அடுத்தது டீ டைம். அது முடிஞ்சோடனே 4:30 மணிலேருந்து பரதநாட்டியம் ஆரம்பிச்சிடும். பரதநாட்டியம் அது திரைப்பட பாடலுக்கு டான்ஸு. அது 2 செட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா சமுதாய விழிப்புணர்வு நாடகம் அது நடைபெறும். அந்த நாடகம் முடிஞ்சோடனே விளையாட்டுகள், கொஞ்சம் விளையாட்டுகள், சேர் விளையாட்டு, நூல் இழுத்தது, எழுத்து, அது போல் பல விளையாட்டுகள் நடக்கும். இது முடிஞ்சோடனே ஒரு 6:30 மணி போல் மீட்டிங், கௌரவப்படுத்துதல். ராமச்சந்திரன் அவர்கள், கோதண்டராமர் அவர்கள், லேடிஸில் கிருஷ்ணகுமாரி அவர்கள், ருக்மணி தேவி அவர்கள், இவங்களுக்கு 4 பேருக்கும் கௌரவப்படுத்துதல் நடக்கும். மற்றபடி மீட்டிங் நடக்கும். மீட்டிங் முடிஞ்சோடனே பரிசுகள் வழங்குதல், வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல், மாணவியர்களுக்கு பரிசு வழங்குதல். மாணவிகள் தான் இந்த வாட்டி +2 ரிசல்ட் 8ஆம் தேதி தான் வருது. அதை ஏற்றுக்கலாம். அதாவது 10th 20ஆம் தேதி தான் வர்றதுனால, நம்ம முன்கூட்டி நடத்துறதுனால அது கொஞ்சம் நாங்கள் என்னென்னு பேசிக்கிட்டு தகுந்த மாதிரி நடந்துக்குவோம். இந்தியா முழுவதும் ஐடியில் பாஸ், அதாவது டிகிரி படித்தவங்க, அதிக மார்க் எடுத்தவங்க, ஆந்திராக்கார் அந்த பையன் கொடுக்குறாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 5 பேர் +2, அதாவது பியூசி செகண்ட் இயர் நல்ல மார்க், 90% மேலே மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு கிரீதர். அந்த ஆந்திரா பையன் டிகிரி படித்த பையனுக்கு 999 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அதேமாதிரி கர்நாடகத்தில் +2 அந்த பியூசி செகண்ட் இயர் படித்தவங்களுக்கு 5 பேர் 90% மேலே எடுத்தவங்களுக்கு 900 ரூபா வீதம் தர சொல்லியிருக்காரு. அது 10th ஸ்டாண்டர்டு. குஜராத்தில் ஒரு பையன், கர்நாடகத்தில் ஒரு 4 பிள்ளைங்க, மொத்தம் 5 பேருக்கு 800 ரூபா வீதம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மேலே தான் நம்ம எடுக்கணும். தமிழ்நாட்டில் +2 10th எல்லாம் நம்மளை தான் கணக்கு எடுக்கணும். அது எடுத்த பிறகு 90 முதல் 100 வரை நமது கௌரவ தலைவர் சுகுமாரன் அவர்கள் தராங்க. 79லேருந்து 89 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிரிதர் கொடுக்குறாரு. அப்போ போல் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம முக்கியமான வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்கலாம் அவங்களுடைய கருத்துக்களையெல்லாம் கேட்டுக்கிட்டு இரவு 8 மணிக்கு, சரியாக 8 மணிக்கு இரவு விருந்து நடைபெறும். அதோட விடைபெறுகிறோம். இந்த விழாவுக்கு போன வாட்டியே தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. இந்த வாட்டியும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் வரணும். ஜெட்டி சமூகம் அப்படிங்கிறது இது முன்னாடிலாம் தெரியாமையே இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜெட்டி சமூகம் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்து நீங்களும் கலந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.